2000 வந்து முதலாக ஐரோப்பா நாட்டில் வந்து ஐயப்ப சுவாமி இந்த விக்கிரகம். எனக்கு ஐயப்பனை மாலை போடணுன்ற ஆசை, என்னென்ன ஆசை அப்படியே போட்டு கொண்டு எனக்கு கடைசி வரைக்கும் போட்டு ஒன்று எனக்கு விருப்பம். ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்று தான், ஆனால் இவர் குழந்தை ரூபமாக உள்ளவர். இந்த கற்பூரத்தில் வந்து இந்த ஐயப்பன் டாலரை காமிக்கும் போது ஞானமுத்திரம் குருமுத்திரம். நீங்கள் வந்து மாலை போடுற இல்லையா? பிராமின்ஸ் 100% போட மாட்டாங்க. ஐரோப்பிலே முதலாவது வந்த ஐயப்பன். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து கார்த்திகை 1, அதாவது சபரிமலைக்கு மாலை போட போயினோம். அதைத்தான் நாங்கள் ஐயப்பன் கோயிலில் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் என்ன நடக்குதுன்னு கோயிலில் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். மற்றது வந்து இன்றைக்கி எல்லாம், அதாவது இந்தியா, தமிழ்நாடு, மற்றது உலகத்தில் இருக்கிற எல்லா ஐயப்ப பக்தர்களும் வந்து இன்றைக்கி மாலை போட போயினோம். இதை வந்து நான் உங்களுக்கு முதல் காணொலியில் எடுத்து காட்டையில் இந்த காணொலியில் எடுத்து காட்ட போகிறேன். வாங்க அங்கே போயிருக்கிற ஆக்கள்கிட்ட எப்படி இந்த விரதத்தை வந்து செய்ய போயினோம்னு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா உறவுகளுக்கும் நான் இந்த காணொலியில் திரும்ப நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அதாவது 24,162 உறவுகள் வந்து இப்போ வந்திருக்கு. அது மாதிரியே தொடர்ந்து உங்களை ஆதரவை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நாங்கள் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போவோம். எத்தனை மணிலேருந்து மாலை போட்டினோம்னா? 7 மணி. ஏதாவது அதுக்கு நேர காலம் இருக்கு? இன்றைக்கு அதுக்குள்ளே போட்டுருவோம். எவ்வளோ நேரத்துக்குள்ள போடணும்? எப்படி பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேருந்து மாலை போடணும். அப்புறம் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம சில பேர் தொழிலுக்கு போகிறதால அந்த டைம் பார்க்காம நம்ம இன்றைக்கு வந்து சுவாமி ஐயப்பன் நியமிச்ச நாள். அதில் வந்து கார்த்திகை 1 வந்து இந்த டெய்லி ஃபுல் டே போடலாம். இவ்வளோ நாளும் போடலாம். ஆமாம், ரெண்டாலும் ரொம்ப விசேஷம் காலை போடுறது. புதிய மாலை எடுப்பா, அது எடுத்துட்டு வச்சுட்டு கைமாண்ட கூட என்னம்மா இல்லை, ஒரே அந்த மாலை இப்போ எடுத்துகிறேன். மழையும் ஒரு ஆளுக்கா பாலில் போட்டு தான் போடணும். பாலில் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் பாலில் கழிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தோஷம் வரலாம், வீட்டு தூரம் வரலாம். அந்த பல சோழிகள் இருக்கும் பாருங்கள். அதனால் ஜலத்தில் நீரில் கழுவிட்டு அப்புறம் வந்து பாலில் கழுவிட்டு பாலில் இருக்கிற பாவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஜலத்தில் கழுவிட்டு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி குருசாமி என்றவர் வந்து அதுக்கு ஒரு இந்த கற்பூரத்தில் வந்து இந்த ஐயப்பன் டாலரை காமிக்கும் போது ஞானமுத்திரம் குருமுத்திரம் சாஸ்திரமுத்திரம்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரம் சொல்லி சுவாமி ஐயப்பன் கீர்த்தி இந்த மாலையில் ஏற்றிட்டு வந்து அது போட்டால் வந்து என்ன நடக்குதுன்னா அவங்க அந்த சாமியை வந்து பகவானாக செவிச்சுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் எடுக்கும்போது இது மாதிரி மறுபடியும் கற்பூரத்தில் காமிச்சிட்டு இன்னொரு மந்திரம் சொல்லி இந்த சக்தியை வந்து சபரிமலைக்கு கொடுத்துட்றாரு மறுபடியும். அதுக்கு தான் முறையான குருசாமி வழிபாடு மாலை போடணும்னு சொல்லுவாங்க. மண்டல விரதம் ஆரம்பமாகுது. மற்ற உங்களோட ஐயப்பன் கோயிலில் வந்து நடக்கிற சிறப்பு பூசைகள் மற்றது எவ்வளோ காலமாக செய்கிறீங்க, எப்போ என்னத்துக்காக வேண்டி தொடங்கினீங்க, இது அந்த சொல்ல முடியுமா? 2000 வந்து முதலாக ஐரோப்பா நாட்டில் வந்து ஐயப்ப சுவாமி இந்த விக்கிரகம் முதலாக வந்த கோயில் இதுதான் ஐயப்பன் சுவாமி கோயில். எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் தோண்டி விட்டார். நீங்கள் வருங்க அந்த அதிலேருந்து நாங்கள் அதை தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம்ப்பா. இப்போ இது 26வது திருவிழா, 25 வருஷம் பூர்த்தி ஆகிட்டுது. கோயில் கட்டி 26வது வருஷமாக வந்து அந்த நேரத்துலேருந்து நீங்கள் மாலை போட்டு? அதுக்கு முதல்ல நாங்கள் மாலை போட்டோம். நம்ம மாலை போட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே தான் கோயிலை கட்டினோம். இப்போ ஒரு 25 வருஷம் 26 வருஷம் ஆகிட்டுது. 26 வருஷம் ஆகிடுச்சு. பட் அது இன்றைக்கு வந்து மாலை போடுற பக்தர்கள் வந்து என்னென்ன இதில் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி மாலை போட்டால் சாமிகள் எல்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி விரதம் வந்து ஒரு எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் இது கொடுக்கணும்னா பிரம்மச்சாரத்தில் கொடுக்கணும். ஐயப்ப சுவாமி வந்து நித்திய பிரம்மச்சாரி. பின்ன அந்த சுவாமியிலெல்லாம் பிரம்மச்சாரி விரதம் எடுத்துக்கொள்ளணும்.
கார்த்திகை மாலை போட்டால் நல்லதே கெட்டதில் பங்கெடுக்கக்கூடாது. பொதுவாக மாலை போட்டிங்கன்னா இது என்ன விரதம்னு சொல்லுவாங்கன்னா இது பரதேசி விரதம்னு சொல்லுவாங்க. பரதேசின்னா இந்த மாதிரி ஷேப் பண்ண மாட்டாங்க. நிலத்தில் படுக்கணும், எந்த சுகமே அனுபவிக்காம நம்ம பகவானுக்கு வந்து நம்ம எவ்வளோத்துக்கு வருத்தி நம்ம விரதம் இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு பகவான் கருணை செய்வார். இதுதான் அந்த விரதத்தின் தத்துவமே. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து மதத்தில் வந்து எப்போவுமே ஒரு விரதத்தில் வந்து 2 நேரம் ஒரு நேரம் தான் சாப்பாடாக இருக்கும், இல்லை உவாசமாக இருக்கும். ஆனால் ஐயப்ப சுவாமி விரதத்தில் 2 நேரம் சாப்பாடு இருக்குது. நம்ம சாப்பாட்டில் இது கஷ்டமான விரதம் இல்லை. நம்ம உடம்பை மனசை தூய்மையாக வச்சுக்க தான் இந்த விரதத்தில் கட்டுப்பாடு ரொம்ப உண்டு. நம்ம சபரிமலை கணக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, குருசாமி மாறணும் இத்தனை வருஷம் நான் சபரிமலைக்கு போனேன், நான் ஒரு சில வருஷம் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் போனால் தானே அந்த குருசாமி ஆக குறைஞ்சபட்சம் பெருவழியில் ஜோதி தரிசனம் பண்ணி பெருவழி ஏறுறவன் மட்டும்தான் குருசாமின்னு சொல்லி அதை எடுப்பாங்க. அவர் குருசாமியின் அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட அவரை குருவாக்கணும். குறைஞ்சபட்சம் 18 வருஷம் ஜோதி தரிசனம் பண்ணி பெருவழி வரணும். அதுக்கப்புறம் அவங்க குருவை வந்து ஒரு அவர்கிட்ட குருசாமி குருவாக்கிடுவார். அதுக்கப்புறம் அவங்க குருவாக இருப்பாங்க. இன்றைக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து மாலை போட போயிடும் போட்டிருக்கீங்க? பொதுவாக ஒரு 100-150 பேர் போடுவாங்க. இன்றைக்கு மட்டும்தான் போடுவோம், நாளைக்கெல்லாம் போடுவோம்? இல்லை போடலாம். இன்றைக்கு தான் பகவான் ஐயப்பன் நியமித்த நாள். நம்ம தொழில் ரீதியாக சில பேர் வர முடியாட்டிக்கு, இல்லை சில பேருக்கு திடக்கு தூட்டு இருக்கும் பாருங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பிந்தி போடுவாங்க. காப்பவனே அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகனே அஷ்ட சித்திதாயகனே வெள்ளாளி வீரனே வீரமணி கண்டனே சத்ருநாதனே சாந்தி தரும் பேரழகே அநாத ரட்சகரே ஆபத்பாந்தவனே. அண்ணா நீங்களும் போட்டிருக்கீங்க என்ன சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க. சபரிமலைக்கு போக போகிறீங்களா? இந்த வருஷம் போக போகிறோம். முதல்ல இந்த வருஷம் முதல் ஊரில் இருந்து போனேன். இப்போ இந்த வருஷம் முதல்ல இந்த பிரான்ஸ் வந்து போகிறேன். எந்த ஊர்னா? நான் சங்கானே. அப்போ ஊர்லேயும் போடுறேன். நீங்கள் ஊர்லேயும் போட்டுருக்கேன். 2 வருஷம் போட்டுருக்கேன். 2 வருஷம். ஓகே ஓகே. என்னத்துக்கு ஏதாவது வேண்டுகோளா இல்லாட்டி ஏதாவது? எனக்கு ஐயப்பனை மாலை போடுற ஆசை, என்னென்ன ஆசை அப்படியே போட்டு கொண்டு எனக்கு கடைசி வரைக்கும் போட்டு எனக்கு விருப்பம். கடைசி வரைக்கும் போடுவேன். ஓகே, நன்றி. காட்டணும் ஐயனே, போய் கொண்டு வரணும் சாமியே, சாமியே, எவ்வளோ காலமாக மாலை போடுறீங்க? இப்போ 11 வருஷம். 11 வருஷம். அப்போ ஐயா அங்கே சபரிமலைக்கு போகிறீங்களா? ஏதாவது நேர்த்திக்கடனா இல்லாட்டி நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு வேண்டி போகிறீங்களா? வெற்றி அழைப்போட வெற்ற விருப்பத்தில் போகிறோம். அவங்களோட விருப்பம் வெற்ற விருப்பம் இல்லை. அப்போ அங்கே ஐயாவுக்கு போகிற நீங்கள் சபரிமலைக்கு. நன்றி. வல்லவனே காப்பவனே கோடி பிரமாண்ட நாயகனே. போடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த நாள்லேருந்து ஒரு நாள் கூட்டி 41 நாள் இருக்கணும். அதாவது 41 நாள் விரதம் கடன் பிடிக்கணும். அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹிந்து மதத்தில் வந்து இவங்க ஸ்ரீலங்கன் விதிமுறை இல்லது தமிழ்நாட்டு விதிமுறை எடுத்திங்கன்னா 48 நாள் தான் ஒரு மண்டல பூஜை. ஆனால் ஐயப்ப சுவாமி வந்து ஒரு கேரளா சாமி. கேரளாவில் வந்து ஒரு மண்டல காலம் வந்து 41 நாள். பின்ன 41 நாள் கடன் பிடிக்கணும். அதாவது டிசம்பர் 5 மட்டுக்கும் மாலை போடலாம், மாலை போடுற சாமியால். ஏன்னா நம்ம ஜோதிக்கு கணக்கு, ஜோதி தான் கணக்கு, ஜோதி ஃபினிஷிங், அதாவது தைப்பொங்கல் அண்டை. ஓகே, ஜோதி தைப்பொங்கல் அண்டை தான் ஜோதி. அண்டைக்கு வந்து அதுக்கு மட்டுக்கும் 41 நாள் கணக்கு. 5 மட்டுக்கும் டிசம்பர் 5 மட்டுக்கும் சாமியார் மாலை போடலாம். ஏதாவது சூழ்நிலையாண்டா அப்படி பிந்தி போடலாம். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் போட்ட எவ்வளோ பேரை வந்து சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க இந்த வருஷம்? பொதுவாக ஒரு 40-50 பேர் வருவாங்க. 40-50 பேர். மற்றது போகிற வழியில் வந்து உங்களுக்கு ஏதாவது இதுகள் இருக்கா, சிரமங்கள் ஏதாவது எதிர்நோக்குறீங்களா? அதாவது ஐயப்ப சுவாமி நடந்த வழி வந்து பெருவழின்னு சொல்லுவாங்க. 2 வழி இருக்குது சபரிமலைக்கு. பெருவழி, பம்பா, சிறுவழின்னு சொல்லுவாங்க. பெருவழி ஏறி அந்தந்த இடத்துல வந்து சுவாமி ஐயப்பன் நடந்த வழி அது. அந்தந்த இடத்துல பூஜை வச்சு, இன்றைக்கு நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்தந்த இடத்துல தங்கி பெருவழியாண்டா 3 நாளில் போகணுன்ற விதி இருக்குது. ஒரு நாள் ஏறலாம், அந்த ஒரு நாள் ஏறி இதில் அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதால் அந்தந்த இடத்துல தங்கி அந்தந்த இடத்துல பூஜை வச்சு அன்னதானம் கொடுக்கணும். பகவான் ஐயப்பன் வந்து அன்னதான பிரபு. நம்ம இங்கே யூரோப்லேருந்து போகிற சாமியெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பண்ணி அங்கே வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும். மற்றது அங்கே வந்து ஒரு முஸ்லீம் மஸ்கொண்டு கூட இருக்குது தானே, அங்கே அன்னதானம் கொடுக்கணும். கண்டிப்பாக
அதாவது ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மதத்தவர்களும் வந்து ஐயப்பன் மாலை போடலாம். முஸ்லீம்ஸே மாலை போடுறாங்களே. இப்போ ஜேசுதாஸ் எடுத்துக்கோங்க. ஜேசுதாஸ் சாமி வந்து அவர் பை பர்த் ஹீஸ் அ கிறிஸ்டியன். அப்படி இருந்து கூட அவர் மாலை போட்டு சபரிமலைக்கு வர்றாருப்பா. இன்றைக்கும் வந்துட்டு இருக்கார் சபரிமலைக்கு. அவன்ட்டு நான் திருச்சியில் வந்து ஒரு ஹோலே கட்டி ஜேசுதாஸ் மடம்னு சொல்லி அங்கே டெய்லி அன்னதானம் கொடுத்துட்ருக்காரு மன்ற காலத்தில். மற்றது பக்தர்கள், அதாவது இன்றைக்கு மாலை போடுற பக்தர்கள் நிறைய பேர் பார்ப்பினோம். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட அட்வைஸ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சாமியார் எல்லாரும் மாலை போடுறதா இருந்தால் ஒழுங்கு விரதத்தோடு இருக்கிறவங்க மட்டுக்கும் மாலை போடணும். மாலை போட்டுட்டா வந்து அதை இப்போ சில பேர் வந்து எப்படின்னா பக்தி ஒரு காலத்தில் மாறும்னு சொல்லுவாங்க. ஒரு யுத்தத்தில் மாறுற மாதிரி ஒரு காலத்தில் ஒரு 10-20 வருஷம் கேப் இருக்கும் பாருங்க, அதில் மாறிக்கொள்ளணும். அது இந்த விரதம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். எடுத்தால் ஒழுங்காக இருக்கணும். அதுக்குரிய மாதிரி சாமியார் எல்லாம் மாலை போட்ட சாமியெல்லாம் பக்குவமோட ஐயப்ப சுவாமி நாமத்தோட விரதம் இருக்கணும்னு வேண்டிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க மாலை போடுறதுக்கு? செவ்ரோன்லேருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளோ காலமாக போட்டு இருக்கிறீங்க மாலை? நிறைய வருஷம். என்னத்துக்காண்டி போகிறீங்க? வேண்டுகோளா இல்லாட்டி ஏதாவது கட்டுப்பாடாக இருக்கிறதுக்காண்டி போகிறீங்களா? விருப்பம். ஐயப்பனை விரும்பி தான் போகிறேன். விரும்பி தான் போகிறேன். மாலைக்கு அங்கே போகிறீங்க, இந்தியாவுக்கு போவீங்களா? எவ்வளோ காலம் போகிறேன்னு தெரியாது இந்தியாவுக்கு? தெரியல. விரதம் இருந்து மலைக்கு நடந்து போகிறது. எவ்வளோ? 41 நாள் விரதம். 41 நாள் விரதம் இருந்து மண்டல விரதம் முடிஞ்ச அப்புறம் இங்கேருந்து வெளிக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்ட அப்புறம் ஜாத்திரை போச்சு. எப்போ போவீங்க? நீ ஜனவரி 3 இல்லாட்டி 5 இங்கேருந்து வெளிக்கிடுவோம். அதுக்கிட்ட அங்கே வந்து 8 இல்லாட்டி 9 கட்டி சனியாத்தில் 12ஆம் தேதி அப்படி 12-11ஆம் தேதி மட்டும் அப்படி தான் வளமையாக போகிறாங்க. இந்த ஒரு குருசாமி எப்படி கூட்டிகிட்டு வர தெரியல. கிட்டத்தட்ட அங்கே 40 பேர், 45 பேர், 50 பேர் எல்லாம் வரும். 50 பேர் கூடுதலாக வருவாங்க. सर्वविघ्नहरं देवं शास्त्रं प्रणमाम्यहम् चतिलकं केरले विग्रहम् आत्मत्राणपरं देवं शास्त्रं प्रणमाम्यहम् पंचरात्मके मध्यो नित्यं सुखः परे नरः तस्य प्रसन्नो भगवान् शास्त्राससनिमानसे श्रीभूतनाथ सदानन्द सर्वभूतदयापरा रच महाबाहो शास्त्रे गुह्यं नमो नमः. இன்றைக்கு தான் மண்டல விசா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ காலமாக வந்து இந்த ஐயப்பன் கோயிலில் வந்து நீங்கள் இந்த மாலை போடுற நிகழ்வு செஞ்சு கொண்டிருக்கீங்க? இது வந்து 25 வருஷம் பூர்த்தியாகி இது 26 வருஷம் கோயில் நல்லா போகிறது. முதல் வந்து லாப்லன்ஸ் சந்தனியில் இருந்துச்சு. ஓகே. எந்த பணத்தானில் இப்போ வந்து இங்கே லாஷப்பில். நீங்கள் தான் இந்த எவ்வளோ பேர் வந்தீங்க போடி நம்ம மாலை இன்றைக்கு? இப்போ 100-150 பேர் இருக்குங்க. 150 பேர் ஒரு நாளில்? ஆமாம், ஒரு நாள் 150. இன்றைக்கு 4 வருஷம். அப்போ நீங்கள் வந்து குருசாமி? குருசாமி அங்கே இருக்கார். அப்போ நீங்கள்?
இது தர்மஹாத்தா கோயில். கோயில் தர்மஹாத்தா. ஐயா வந்து இந்த ஊர் இது கொக்குவில் ஸ்ரீலங்கா. கொக்கியில் ஸ்ரீலங்கா. ஓகே. நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து மலை ஏறுறீங்க? 26 வருஷமாக இருக்கீங்க. 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே மலை ஏறுறீங்க. ஐயப்பா எங்களோட அப்பா தான் இங்கே துவங்கி விட்டுறது. குடும்பமாக செய்கிறீங்க. இப்போ என்னத்துக்கு வந்து இது பக்தர்கள் செய்யணும் வந்து ஏதாவது வேண்டுகோளுக்கு செய்யணுமா இல்லாட்டி? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து இப்போ வந்து கலியுகத்தில் வந்து இந்த வழிபாடு தான் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஐயப்பன் வந்து கேட்ட வரம் கூட தான் கொடுக்குறாரு. அந்த நம்பி இந்த ஐயத்திலாம் வந்து ஜனங்கள் வந்து மாலை போட்டு ஐயப்பன் இப்போ வந்து ஸ்ரீலங்கன், இந்தியன், தமிழ்நாட்டு ஜனங்க, குஜராத்காரங்களும் போகிறாங்க. குஜராத், தெலுங்கானா. நீங்கள் வந்து இதுக்கு பிறகு வந்து முடிகிற நேரம் வந்து அங்கே போய் தான் நீங்கள் பூசை செய்வாங்க. சபரிமலைக்கு போவாங்க. ஒரு குரூப் யாத்திரைக்கு போய் நீங்களும் போவீங்களா? ஆமாம். நீங்கள் எவ்வளோ முறை போயிருக்கிறீங்க அங்கே சபரிமலைக்கு? 30 வருஷமும் போயிருக்கீங்க. அப்போ போக முடியாத ஆட்கள் வந்து என்ன செய்யணும்? போக முடியாத ஆட்கள் வந்து இங்கே வந்து விரதம் முடிச்சுவாங்க. இருமுடி கட்டி முடிச்சுக்கொள்வாங்க. இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க. விரதம் மாலை போட்டால் இருமுடி கட்டணும். மலைக்கு போகணும். போக முடியாத இங்கே விரதம் முடிச்சுடலாம் இருமுடி கட்டி. நீங்களும் மாலை போட்டுருக்கீங்க காலமட்டிக்காக வேண்டி. ஆமாம். எவ்வளோ காலமாக நீங்கள் மாலை போடுறீங்க? நான் குருசாமியோட வைஃப். குருசாமியோட வைஃப். ஓகே. எவ்வளோ காலமாக? நான் இப்போ மாலை போட்டது இப்போ மே மாதம் தான் ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு போனவர். இப்போ நீங்களும் போவீங்களா சபரிமலைக்கு? ஆமாம். சபரிமலைக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே தானே போகலாம். இல்லை, அது வயசு 50 வயசுக்கு உள்ளே போகக்கூடாது. அதுக்கு மேலே போகலாம். 10 வயசுக்குள்ளே போகலாம். 10 வயசுக்குள்ளே போகலாம். 50 வயசுக்கு மேலே. எவ்வளோ காலமாக போடுறீங்க? நான் மாலை போட்டது இப்போ இந்த வருஷம் தான் போட்டேன். இல்லை, நாங்கள் எப்போயுமே ஐயப்பனுடன் இருக்கிறோம். ஐயப்பனுடன் இருக்கிறோம். 2000 ஆண்டு இந்த ஐயப்பன் ஐரோப்பிலேயே முதலாவது வந்த ஐயப்பன் ஐரோப்பாவிலேயே முதலாவது வந்தது சென்ட் டெனிஸில் வந்த ஐயப்பன். தெரியாது. நல்ல புதிய தகவல் ஒன்று வந்திருக்கீங்க. என் அப்பா தானே குருசாமியோட அப்பா. இங்கே இருந்தாரா? இவர் தான் தொடக்கினார் கோயில். இங்கே. ஆமாம். அவர் 76ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்துட்டார். 76ஆம் ஆண்டு வந்து அப்போ அந்த டைமே அவர் அதுக்கு அவங்க குருசாமி எல்லாம் 93 இருந்தே மாலை போட்டுருக்குறாங்க. கோயில் வந்தது 2000 ஆண்டு. இங்கே மாலை போட்டுட்டு இருந்தார். மலைக்கு போனது அதுக்கு முதலே போய்க்கொண்டு இருந்தாங்க. அவங்க அப்பா தானே எல்லாமே தான். நன்றி. சாய்ஸ்லாம். சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் சாமி. போட்டிங்களா? இந்த காலம் எத்தனை மணிக்கு மாலை போட்டீங்க நீங்கள்? காலையில் ஒரு 9 மணிக்கு போட்டுட்டேன் மாலை. எத்தனாவது வருஷமா போகிறீங்க இந்த மாதிரி? நான் 18 மேலே முடிச்சிட்டேன். 18 மேலே முடிச்சிட்டேன். நம்ம வீட்டுக்காரர் 26 மேலே முடிச்சிட்டேன். இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கேன். இப்போ சச்சமயம் என்னால் போகக்கூடிய உடம்புல கொஞ்சம் பிள்ளை. இந்த ஐயப்பனை நம்பினவே கைவிடப்பட மாட்டோம். அவரை எதை நினச்சி நாங்கள் கேட்குறோமோ, நாங்கள் மனதார எதை விரும்புகிறோமோ, அது நாங்கள் சரியான விதிமுறைப்படி செய்தோம் என்றால் அதில் ஒரு நாள் நாங்கள் பின் போக மாட்டோம்.
அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நாளையில். பட் இந்த முறை வந்து சபரிமலைக்கு போக முடியாது. அவர் போவார், என்னால் போகக்கூடிய உடம்பு. அவர் நினைச்சால் அது சிரமம் இல்லை, எல்லாம் இதாகத்தான் இருக்கும். எவ்வளோத்த வருந்தி அவர்கிட்ட கேட்குறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுடைய அவர் இருப்பார், எங்களுக்கு நல்ல வழியும் காட்டுவார். அது சிரமம்ன்றே சொல்லக்கூடாது. ஐயப்பன் விதிமுறையில் இல்லை ஐயப்பன் விதிமுறையில் இதண்டு இல்லை. எவ்வளோத்துக்கு நாங்கள் எங்களை வருத்தி போகிறோமோ அவ்வளோத்துக்கு அவற்றை இதை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும், அவற்றை சக்தி. இந்த ஐயப்பன் கோவிலுக்கு எவ்வளோ காலம் வந்தீங்க? 24 வருஷம். இவங்க தான் தொடக்கம். ஒரே இதில் கமிட்டியாக இருந்து தொடக்க வச்சா நீங்கள் எத்தனை பேர்களை கொண்டு போகிறேன் நீங்கள் அங்கே சபரிமலைக்கு? சபரிமலைக்கு 30 பேர் போவோம், 40 பேர் போவோம், பல மாதிரி. இந்த முறை அதை விட கூடும் போல நடக்குது. எங்கேருந்து போகிற? தமிழ்நாட்டில் இறங்க இல்லாட்டி கேரளா? இல்லை சென்னைக்கு போய் சென்னையில் எருமுடி கட்டிட்டு பேருந்து அங்கே இருந்து தான் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு பம்பா போய் அங்கே பம்பைக்கு இயலாதவை போவினா பெருவழிக்கு கொஞ்சம் சாமியால் போட்டு வந்து பேருந்து பம்பை பூசை முடித்து பேருந்து சபரிமலைக்கு 18 படி. அப்போ இந்த நேரங்களில் வந்து என்ன செய்யறது? ஒருவேளை சாப்பிட்றதா எனக்கு ஐயப்பனுக்கு ஒருவேளை சாப்பிட வேணுமென்று இல்லை, நாங்கள் அந்த அவற்றை விதிமுறைப்படி சரியாக அந்த அவற்றை ஆசாசங்கள் எல்லாத்தையும் மிதண்டு போனால் எங்களுக்கு கட்டாயம் அதில் வெற்றி. அவங்க விசுவாசமாக நம்பிக்கை அவரை கையில் அவரை பிடிச்சால் கட்டாயம் அவைக்கு கை மேலே பலன் இருக்கு. அதில் ஒரு காலமும் தோல்வி போனதில்லை. என்ற வாழ்க்கை பயணத்தில் நான் கண்டது. அவரை நம்பி நான் தோல்வி போகையில்லை. படிப்படியாக 18 படியும் ஏற்றிட்டார் என்ன. அந்த இடத்துல இருக்கிறேன்டை நான் ஆண்டவன் என்ற இந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் உடம்பில் தான் எல்லாத்தையும் தெய்வம் தராது. நல்லபடியாக நன்றி நன்றி நன்றி. இன்றைய தினம் மண்டல கால ஆரம்பம். ஐயோ எப்படி சொல்கிறது, கேரளாவில் 41 நாள் ஹரிஹரபுத்திரருக்கு விரதம் இருந்து மலையேற நாள் மண்டல விரத நாள், ஆரம்ப நாள். அதுபோல் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு படிபூஜைகள் காலையிலையும் உண்டு, மதியம் பின்னேரமும் உண்டு. அந்த நேரத்தில் வந்து ஐயப்பன் நம்ம ஜோதி சுரூபமான ஐயப்பனை வந்து நம்ம வேண்டின்றோம்னால் என்னென்ன வேண்டுறோமோ அது ஜோதி ரூபமாக எவ்வளோ நெருப்பு எவ்வளோ வேகமாக இருக்கோ அவ்வளோ வேகமாகவும்
நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய நம்ம வேண்டது உடனே சேரக்கூடிய நாள் இந்த மண்டல கால விரதம்ங்கிறது. ஓகே. இன்றைக்கு கார்த்திகை ஒன்று தானே? இன்றைக்கு கார்த்திகை ஒன்று முதல் நாள். கார்த்திகை முதல் நாள். ஆமாம், 41 நாள். ஏன்னா மண்டல காலமுறை 48 நாள் சொல்லுவாங்க. கேரளா பொறுத்தளவு ஐயப்பனை பொறுத்தளவு 41 நாள். மற்ற எல்லா நம்ம தமிழர்களுக்கு போல 48 நாள்னு சொல்லுவோம். 48ன்னு சொல்லுவோம். ஆனால் கேரளாவில் பொறுத்தளவு ஐயப்பன் பூஜையை பொறுத்த 41 நாள். ஒரு மண்டலம் 41 நாள். மண்டலம் 41 நாள் மட்டும்தான். ஓகே. என்னென்ன கடைப்பிடிக்கணும் பக்தர்கள் வந்து இந்த 41 நாளைக்கு? இந்த 41 நாளுக்கு வந்து நம்ம 2 நேரமும் குளிக்கணும். காலையிலையும் குளிக்கணும், சாயந்தரம் குளிக்கணும். அதே மாதிரி இது மற்றது சாப்பிடக்கூடாது. எதுவுமே ஒரு வீட்டுக்கு பொண்ணுக்கள் இருந்தாலும் அவங்கள பார்க்கக்கூடாது. நம்ம தனியாக தான் இருக்கணும். கீழே தரையில் தான் படுக்கணும். மெத்தையில எல்லாம் படுக்கக்கூடாது. பாயிலையும் படுக்கக்கூடாது. நீங்கள் வேலை ரூபமாக வேணால் நம்ம வந்து மற்றது ஷூலாம் போட்டுக்கலாம். இல்லைன்னா அதுவும் போடக்கூடாது. செப்பல்லாம் போடக்கூடாது. ஓகே. அப்போ இப்போ இருக்கிற இந்த குளிர்லேயும் வந்து செப்பல் போடாமல் தான் இருப்பீங்க நம்ம சமையல். இல்லாட்டி ஏதாவது விதிவிலக்கு இருக்காங்க? விதிவிலக்குன்னா செப்பல் போடாமல் ஊரில் இருக்கலாம். இங்கே வந்து இந்த நாட்டுக்காக நம்ம நாடு 5 ஊர்லாம் செப்பல் போட மாட்டோம். இங்கே உள்ள வேலை நிமித்தமாக நம்ம செப்பல் போட்டுக்கிறோம். ஏண்டா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அறிந்து அறியாமலும் தெரியாமலும் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளணும். அதை வேண்டிக்கிறோம். எல்லாம் முடித்தோன்னே அதை வேண்டிக்கிறோம். நம்ம அறிந்து அறியாமலும் செய்கிற தவறையும் வேண்டிக்கிறோம், பொறுத்துக்கணும். நன்றி. மற்றது நீங்கள் வந்து மாலை போடுற இல்லையா? நான் பிராமின்ஸ் போடுறேன். 100% போட மாட்டாங்க. ஒரு சில பேர் போடுவாங்க. ஒரு சில பேர் போடுவாங்க. கண்டிப்பாக பேர் போடுவாங்க. பிராமின்ஸ்னா எப்படி சிவாச்சாரியார், பிராமின்ஸ் வர சிவாச்சாரியர் எல்லாம் போடுவாங்க. போட மாட்டாங்க. பிராமின்ஸ் போடுவாங்க. அப்போ அந்த பிராமின்ஸ் வந்து நீங்கள் வைஷ்ணவன் சொல்லல. அது எங்கள்லேயே 3-4 வர்க்கம் இருக்கு. ஓகே. அவங்க ஏதாவது ரீசன் இருக்கா போடக்கூடாது? ரீசன் இல்லை, நாங்கள் வந்து அவங்கள தொட்டு பூஜை பண்ணுறவங்கனால. இப்போ எந்த நேரம் நீங்கள் அதை இதை பிடிக்கிறதாண்டி உங்களுக்கு அது தனியாக தேவை. இப்போ நீங்களும் மலைக்கு போகலாம். போயிருக்கீங்களா நீங்கள்? நான் போயிருக்கேன். ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு மண்டல கால விரதத்தில் 41 நாளுமே சிறப்பு பூஜைலாம் இருக்குது. வருகின்ற 24ஆம் தேதி சாமி உள்வீதி விழாவும் இருக்குது. இதே சேர்த்து படி பூஜையும் உள்வீதி விழாவும் சாயந்தரமாக இருக்குது. அதுபோல் 26ஆம் தேதி 4/12 வந்து 108 சங்காபிஷேகம், ஆலய பிரதிஷ்டை நாள். ஆலய பிரதிஷ்டம் இந்த பழைய பிரதிஷ்டை நாள். அந்த அன்னைக்கு வந்து 108 சங்காபிஷேகம் நாள். 108 சங்காபிஷேகம் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மணிக்கெலாம் இதே மாதிரி முடிஞ்சிடும். காலம்பரை ஸ்டார்ட் பண்ணி 1 மணி 1:30 முடிஞ்சிடும். 108 சங்காபிஷேகம். ஏன்டா பிறந்த நாள்னு சொல்லணும் ஐயப்பனுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு. ஆமாம், நான் என்கிட்ட ஆலயம் சபரிமலையிலேயும் ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாம், ஸ்பெஷலாக இருக்கும். அதை போல் நம்மளுக்கு மண்டல கால பூர்த்திங்கிற 26ஆம் தேதி 26/12 2024 பூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு 108 கலசாபிஷேக சிறப்பு பூஜை. அதனை தொடர்ந்து அப்படி மறுநாள்லேருந்து இருமுடி கட்டுறது. இங்கே இருமுடி கட்டி நெய்யவசியம் பண்ணுறவங்க இங்கே இருமுடி கட்டி நெய்யவசியம் பண்ணலாம். அதுபோல் கோயில் அன்னதானம் ஒவ்வொரு நாளுமே 2 நேரமே உண்டு. மதியம் உண்டு, இரவு. மற்றது இவர்கள் எத்தனை முறை சாப்பிடுவாங்க? சபரிமலைக்கு மாலை போட்டு எத்தனை முறை சாப்பிடுவாங்க? ஒரு வேலையா? இருவேளை சாப்பிடலாம். மதியானம் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம். ஏன்ட்டா அன்னதான பிரியர் அவர். மற்ற காலத்துலாம் விரதம்னா ஒரு நேரம் தான். பாலும் பழம்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு நேரம் தான் சாப்பாடு. மற்ற விரதம்னா இந்த ஐயப்பன் பூஜையில் மட்டும் 2 நேரம் சாப்பாடு. 2 நேரம் சாப்பிடலாம். ஏன்ட்டா அவர் வந்து அன்னதான பிரியர். அன்னதானம் 6 ரூபமாவது உட்காந்து சாப்பிடுவார் ஐயப்பனே வந்து. அதுக்கு தான் அன்னதான ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் வந்து சில வித்தியாசங்கள். எப்படின்னா ஐயப்பனுங்கிற வந்து குழந்தை ரூபத்தில் உள்ளவர், ஐயனாருங்கிற வந்து பெரிய மனுஷனானதுக்கு பிறந்தவர். ஆனால் இவரும் பூர்ண புஷ்கலா சமயத்தை ஹரிஹரபுத்திரர் தான் அவர். ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்று தான். ஆனால் இவர் குழந்தை ரூபமாக உள்ளவர். ஐயனாருங்கிறது அவன் மாதிரி பெரியவங்களாக வளர்ந்த வந்து பூர்ண புஷ்கலாவோட இருக்கார். தம்பதிகளாக இருக்காங்க. அதுதான் வித்தியாசம். நன்றி ஐயா. ஓகே.